வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ஸ்பாஞ்சான சாஃப்டான பீட்ரூட் அல்வா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள் கார்ன்ஃப்ளவர் மாவு, சீனி, ஏலக்காய், நெய், பீட்ரூட், முந்திரி பருப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வரலாம். அது கூட 3 ஏலக்காவையும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சு. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலை விரிச்சிட்டு அது ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு. இது மீடியம் சைஸ் பீட்ரூட் தான். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு வதப்பட்டுட்டு அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 4 கப் தண்ணி. எந்த கப்பால் கார்ன்ஃப்ளவர் மாவு அளந்தீங்களோ அதே கப்பால் தான் எல்லாத்தையும் அளக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை ஊற்றிக்கலாம். ஜூஸ் 2 கப் இருக்குது. 2வது கப், 1/2 கப். இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் பச்சை ஸ்மெல் போகும். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். 4 கப்பில் 2.5 கப் ஜூஸுக்கு ஊற்றிட்டோம். இப்போ 1.5 கப் கார்ன்ஃப்ளவர் மாவில் ஊற்றிக்கோங்க. 1/2 கப். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஜூஸ் நல்லா கொதிச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாகவே கட்டி ஆயிரும். அது நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் 1.5 கப் சீனி போட்டுக்கலாம். 1/2 கப். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டில் அதிக சத்து இருக்குது. பீட்ரூட் சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4-5 முந்திரி பருப்பை நல்லா நொறுக்கி அந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ பேனில் நல்லா ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நெய் தடவி வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு அதை மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க. அதை வச்சு சமப்படுத்திக்கோங்க. 1 ஹவர் அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ வச்சு 1 மணி நேரம் ஆகிட்டு அதை நம்ம டீமோட் பண்ணலாம். இப்போ பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிட்டு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கல. இப்போ நாங்கள் ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணுறோம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கலாம். இதில் பீட்ரூட் ஸ்மெல்லே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. பீட்ரூட் அல்வா ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்ச் இருக்குன்னு. நீங்களும் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.